ராம்குமார் டைரக்ஷனில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான் பார்க்கிங். ஸோ இந்த படத்தில் நம்ம ஹரிஷ் கல்யாண், எம்எஸ் பாஸ்கரன் சார் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பார்க்கிங் படத்து மூலிமா ஒரு ஹவுஸ் ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் வந்துட்டு இந்த பார்க்கிங் விஷயத்தினால எவ்வளோ பிரச்சனை வரும், அட் லாஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு டெனண்ட்டோ இல்லைனா ஓனரை தான் ஹெல்ப் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அழகாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிலீஸ் ஆன அந்த டைம்லேயே வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் அந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போ அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் என்ன படம் எடுக்க போகிறீங்கன்ட்டு கேட்டதில் நம்ம ராம்குமார் சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம் தான், நான் எடுத்த ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு நல்லா போயிருக்கு, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, அடுத்த படமும் அதே மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோட அடுத்த படம் கண்டிப்பாக எஸ்டிஆர் சாரோட தான் இருக்க போகுது. ஸோ இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் பேஸ்ட் என்டர்டைனிங் படமாக தான் இருக்க போகுது. ஸோ அடுத்த படம் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஏன்னா எஸ்டிஆர் ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் கமிட்மெண்ட்டில் இருக்காரு. ஸோ அவரோட கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங் நாங்கள் ஆரம்பிச்சிருவோன்ட்டு நம்ம ராம்குமார் சார் சொல்லியிருக்காரு.